ஆசானே, 4-5 மூட்டை தூக்குனதே நாக்கு தெளிச்சு. எப்படி இத்தனை மூட்டை தூக்கிட்டு வந்து இங்க வச்சானுங்க? யாருக்கு தெரியும்? சரி வா, இந்த ஒரு மூட்டையை தூக்கிட்டு கிளம்பலாம் வா. ஆசானே, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். டேய் வேலை இருக்குடா, டைம் ஆகுதுடா, தூக்குடா போலாம். தூக்குங்க. பாத்து ஆசானே. ஐயோ டேய் ஆசானே, உனக்கு கிடக்குது. ஏய் ஏதோ பெரிய தேங்காவா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. தூக்குடா தூக்குடா. பாத்து ஆசானே. தூக்குடா. தூக்கு 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 தூக்கு. அப்படிதான். மெதுவா மெதுவா. டேய் தூக்குடா தூக்குடா. தினேஷ் தப்பிச்சிட்டாரான்னு ஆதிரி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன். ஏங்க என்னாச்சு? தினேஷ் சேஃபா இருக்கானா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் இப்போ ஒரு சாக்குல ஒளிஞ்சிருக்கான். நான் தான் மூட்டையோட மூட்டையா இருந்தா சந்தேகம் வராதுன்னு அந்த மூட்டையை அப்படியே கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். துரசிங்கம் போனதும் அவனை அப்படியே சேஃபா வெளியே அனுப்பிடலாம். ஓகேவா? மாட்டிக்காம இருந்தா சரி. இப்ப நான் போய் அவனுங்க போயிட்டாங்களான்னு பாத்துட்டு தினேஷ் அனுப்பிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க. ஹலோ அனு. ஆதிர, என்னாச்சு? தினேஷ் அங்கிருந்து சேஃபா வெளியே போயிட்டாரா? இப்போதைக்கு சேஃப் தான். கண்மணியோட அண்ணன் கையில மாட்டிக்காம எப்படியோ காப்பாத்தியாச்சு. சூப்பர். நீ எதுக்கும் பயப்படாத. தினேஷுக்கு ஒன்னும் ஆகல. உன் அண்ணன் பாக்குறதுக்குள்ள அவரை சேஃபா வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க. இல்ல இல்ல, தினேஷ வெளியே அனுப்பல. அவர் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. என்னது? வீட்டுக்குள்ளதான் இருக்காரா? பயப்படாதீங்க. கண்மணியோட அண்ணனும் சரவணனும் இங்கதான் இருக்காங்க. அதான் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல கோணி பையில கட்டி மறைச்சு வச்சிருக்கோம் அவரை. பிரபு இப்ப அங்கதான் போயிருக்காரு. அங்க போய் அவரை சேஃபா அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்துருவோம். கண்மணி கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? சரி ஆதிர, பார்த்து பத்திரமா வாங்க. சரி ஓகே அண்ணா. கண்மணி, உன் அண்ணனும் சரவண மாமாவும் தினேஷ பாத்திர கூடாதுங்கிறதுக்காக ஏதோ மூட்டையில கட்டி ஒரு ரூம்ல வச்சிருக்காங்களாம். உங்க அண்ணனும் சரவண மாமாவும் போனதுக்கு அப்புறம் அவர் அவுத்து விட்டுருவாங்களாம். நீ பயப்படாம இரு. ஆசானே, வெயிட்டா இருக்கு பாத்து. படிக்கட்டு பாத்து. மெதுவா மெதுவா. ஆத்திருங்க. கீழே. தூக்கு தூக்கு தூக்குடா. ஐயோ, கட்டி வச்ச மூட்டையை காணோம். டே தினேஷ், தினேஷ் எங்க போயிருப்பான்? ஒருவேளை மேல இருப்பானோ? ஐயோ, அவனை மூட்டைக்குள்ள தானே கட்டி வச்சிருந்தோம். ஒருவேளை கருப்பாம்பூச்சி மாதிரி எங்கேயாவது ஊர்ந்து போயிட்டானா? டே தினேஷ், தினேஷ். ஐயோ, யாரு கண்ணில் பட்டு இப்ப என்ன ஆனான்னு தெரியலையே. மூட்டையை வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ, ஒருவேளை தினேஷை கட்டி வச்சிருந்த மூட்டையை இவனுங்க தான் தூக்கிட்டு போறானுங்களோ? அட பாவீங்களா, தேங்காய் மூட்டையோட தினேஷையும் தூக்கிட்டு போயிட்டானுங்களே. மச்சான் போய் சாப்பிட்டு வந்துட்டா? ஏதோ சரியில்லை சரவணா. யார் மேல? எங்க அவசரமா போறீங்க? ஆமா, தினேஷ் எங்க அனுப்பிட்டீங்களா? ஆதரே, என்ன மூட்டையில மறைச்சு வச்சிருந்த தினேஷ தேங்காய் மூட்டை நினைச்சு அவனை தூக்கிட்டு போறாங்க. அங்க பாரு. வா. தினேஷுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ விட்டுக்குறை தொட்டுக்குறை இருக்குன்னு நினைக்கிறேன்.
இங்கேயே சுத்திட்டு இருக்காரே. ஆமா ஆதிர, சீக்கிரம் வா, மூட்டையில இருக்கிறவனை பாக்குறதுக்குள்ள காப்பாத்திடலாம் வா. டேய் கீழ இருங்க கீழ இருங்க. எதுக்குங்க? டேய் இறங்கடா கீழே. என்ன ஆச்சுன்னு ஒன்னா ஆச்சுன்னு இதெல்லாம் தாங்க முடியா? நீங்க உங்க வீட்ல தாங்க மூட்டை தானே வச்சிருக்கீங்க, அப்ப தாங்க மூட்டை தான் அது. ஏய் என்ன நக்கலா பேசுற? நக்கலா பேசினா வாயிலே வெட்டுவேன். ஏய் அருவாடுறா. ஏய் விட்றா மச்சான். என்ன ஆசானு அறிவா பேசுனா அருவா எடுக்கிறானுங்க. சும்மாறா. ஏய் வண்டியில இருக்கிற மூட்டையெல்லாம் ஓபன் பண்ணி காட்டு. அதுல என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். என்ன? ஏன் தேங்காய் உடைச்சு தேங்காய் தண்ணி குடிக்க போறீங்களா? உன் மண்டையை உடச்சி ரத்தம் குடிக்க போறோம். சும்மா இருன்னு சொல்றேன்ல. ஏங்க ஏங்க இப்ப பிரிச்சு காட்ட சொல்றீங்க? என் மச்சான் சொல்றான்ல, அதை மட்டும் செய். ஏங்க எதுக்குங்க? நாங்க என்னமோ உங்க வீடு பூந்து திருடிக்கிட்டு போற மாதிரி பேசுறீங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்க வீட்ல இருந்து தேங்காய் எடுத்திருக்கோம். அப்புறம் என்ன? இப்போ நாங்க தான் சொல்றோம், எல்லா மூட்டையும் ஓபன் பண்ணி காட்டுங்க. அதான் எதுக்குங்க? நாங்க உங்க வீட்டு கல்யாணத்துக்கு சமைக்க வந்திருக்கோம். ஏன் எங்களை அப்பப்ப வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை தொந்தரவு பண்ணல, மூட்டையை மட்டும் ஓபன் பண்ணி காட்ட சொல்றேன். அதாங்க எங்களை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. எங்களை பார்த்தா திருட்டு பசங்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு? உங்க வீடு உங்க பொருள், நாங்க உங்ககிட்ட கேட்டுட்டு தான் தேங்காய் மூட்டையை எடுத்துட்டு போறோம். மண்டபத்துல வச்சு தான் சமைக்க போறோம். இதுல எங்களை சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. ஏய் என்ன சவுண்ட் ஏத்துற? இந்த பார், உன்னை ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்கல. ஏதோ உங்க பெரியப்பா தர்மலிங்க சொன்னதுனாலதான் இந்த ஆர்டரே கொடுத்தேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. உங்களை விரட்டிட்டு வேற ஆள வச்சு வேலை பார்ப்பேன். புரியுதா? அப்படி வருவீங்களா? இப்படிதான் சந்தேகப்படுவீங்களா? ஏய் சுமாரா சார், என்னமோ பண்ணுங்க. எங்களை வேணாம்னா விட்டுருங்க. நாங்க கிளம்புறோம். வாடா. சாமிக்கு கூப்பிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணா நீங்க கிளம்புடா. எங்கெல்லாம் வேற ஆள் கிடைக்காதானே? நாங்க சொல்ற வேலை செய்ய நீங்க வந்திருக்கீங்க. அப்ப நாங்க வேலை சொன்னா நீங்க கேட்கணும்ல. அதுக்கு தானே கூலி கொடுக்குறோம். என்ன கூலி கொடுக்குற? கூலி படத்துல 2 டிக்கெட் கொடுன்னு சொல்றீங்க. ஏய், டேய், மீட்டு போடா. வாடா. ஒண்ணு சார், வச்சுன்னு சார், வச்சுங்க. என்ன சார்? இதுல பேசுறோம் பாத்துக்க. அவன்கிட்ட சொல்லியா? இருங்க சார். அவங்க இஷ்டத்துக்கு பேசுறேன், கம்ப்ளீட் இருக்கா? ஐயோ, அந்த மூட்டையில தானே தினேஷ் இருக்கான். ஆமாங்க. இவனுங்க வேற வண்டியை கிளம்ப விடாம சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. சரி வாங்க, ஏதாவது போய் பேசி சமாளிப்போம் வாங்க. சரி வா. ஏய் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியுது சார். அண்ணா, அண்ணா, உங்க வீட்டு அண்ணா, பொண்ணை மூட்டை அண்ணா, எடுத்துட்டு போற இருங்க, மாதிரி இருங்க, பேசுறீங்க. என்னங்க பிரச்சனை? எதுக்கு இப்ப அவரை சந்தேகப்பட்டு இருக்கீங்க? அண்ணா, நீங்க போய் சமைக்கிற வேலையை பாருங்க, நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஓகேவா? கிளம்புங்க போங்க. டேய், 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 போங்க. நீ என்ன அவங்கள அனுப்புறது? அவங்க போணுமா வேணாமான்னு நாங்க சொல்லணும். அப்ப நீங்களே போன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஏய் என்ன நக்கலா? ஐயோ இல்ல சார், பாவம் அவங்களுக்கு மண்டபத்துல சமைக்கிற வேலையெல்லாம் இருக்கும்ல, அவங்கள போய் இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு செக் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் சார். ஏய் உன் மேலையும் கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆ? நீங்க என்ன எல்லாரையும் சந்தேகப்படுறீங்க? இப்ப சந்தேகப்படுற அளவுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்? நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்புன்னு, ரொம்ப தப்பு. நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. போங்க போங்க நாங்களும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். எங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. நாங்க என்ன பண்ணோம் உங்களுக்கு? போங்க போங்க. நான்